கார்டு உள்ளவர்களுக்கு இவை இலவசம் அப்படின்ற மாதிரியும் புதிய சலுகைகள் அப்படின்றதுமே வெளியிட்டிருக்காங்க. ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்ஸ்லையோ பேக்கெட்லையோ இந்த ஆதார் கார்டு இருக்கா? அது வெறும் அட்ரஸ் ப்ரூஃப் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சா அங்கே தான் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணுறீங்க. வெறும் அடையாள அட்டையாக இருந்த ஆதார் இப்போது உங்களுக்கு பல இலவசங்களையும் கை மேலே பண உதவியையும் கொடுக்க போகுது. அது எப்படி, என்னென்ன சலுகைகள் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் இந்த பண உதவி கிடைக்கும், எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, நேரடி பண உதவி. நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இப்பெல்லாம் எந்த ஒரு பண உதவி திட்டமாக இருந்தாலும் அதை டைரெக்டாக மக்கள் பேங்க் அக்கௌண்ட்கே அனுப்புகிறாங்க. உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான PM கிசான் 2000 ரூபாயாக இருக்கட்டும், முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வரணும் அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பர் அதுக்கு ஒரு மாஸ்டர் கீ மாதிரி செயல்படுது. ஆதார் கார்டு கரெக்டாக லிங்க் ஆகி இருந்தால் மாதம் எந்த அலைச்சலும் இல்லாமல் பணம் உங்கள் கைக்கு வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், பல பேருக்கு தெரியாத ஒரு இலவசம். உங்ககிட்ட ரேஷன் கார்டும் பக்காவான ஆதார் கார்டும் இருந்தால் போதும், அரசு சேவை மையத்துக்கு போய் 5 லட்சம் ரூபாய்க்கான இலவச மருத்துவ காப்பீடு, ஆயுஷ்மான் பாரத் மற்றும் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், இந்த ஹெல்த் கார்டை நீங்கள் ஈஸியாகவே அரசு சேவை மையத்துக்கு போய் வாங்கிக்க முடியும். பெரிய பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் கூட வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் இலவசமாக சிகிச்சை எடுத்துக்க முடியும். ஆதார் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் மானியம், சப்சிடி உங்கள் அக்கௌண்ட்க்கு வரணும்னாலும் சரி, புதுசாக இலவச கேஸ் கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, ஆதார் தான் இப்போ எல்லாமே. அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கும் ஆதார் ஸ்மார்ட் கார்டு இணைப்பு மூலமாக நிறைய முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சரியான மக்களுக்கு பொருட்கள் இலவசமாக கிடைச்சிட்ருக்கு. இப்போது ஆரம்பத்தில் சொன்ன அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இந்த சலுகைகள் பண உதவி எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்த கன்ஃபார்மாக செஞ்சுருக்கணும். உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய தற்போதைய மொபைல் நம்பர் அப்டேட் ஆகியிருக்கணும். அப்போ தான் OTP வரும். அடுத்ததாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டு NPCI டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மேப்பிங் ஆகியிருக்கணும். இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்கள் பேங்க்லேயோ அல்லது சேவை மையத்திலேயோ செக் பண்ணிக்கோங்க. இதை 2 நீங்கள் செஞ்சிட்டிங்களா அப்படின்றத இன்றைக்கே உங்கள் பேங்க்லேயோ அல்லது சேவை மையத்திலேயோ செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அரசு கொடுக்குற பண உதவி உங்கள் அக்கௌண்ட்க்கு வராமல் திரும்பி போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆதார் வாங்கி 10 வருஷம் ஆனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இதுக்கான பதில் ஆமாங்க, கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப் 2 அப்டேட் பண்ண UIDAI தொடர்ந்து அறிவுறுத்திட்டு வராங்க. அப்டேட் பண்ணாமல் விட்டால் அரசு சலுகைகளோ பேங்க் டிரான்சாக்ஷனோ தடங்கலாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு செம குட் நியூஸ் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் 50 ரூபாய் ஃபீஸ் கட்டி அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது மை ஆதார் ஆன்லைன் போர்ட்டலில் இதை முற்றிலும் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதோட இலவசமாக பண்ணுறதுக்கான காலக்கெடுவை ஜூன் 14, 2027 வரைக்கும்
நீட்டிச்சு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருக்கும்போதே ஃப்ரீயாக இலவசமாக அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு அறிவிப்பும் வந்திருக்கு. உங்கள் ஃபோனில் இருக்க பழைய ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜூன் 30, 2026 அந்த பழைய ஆப்புக்கு என் கார்டு போட்டுட்டாங்க. அப்போது ஆதார் சேவைகளுக்கு வேறு வழியே இல்லையான்னு ஷாக் ஆகாதீங்க. ஜூலை 1, 2026 இருந்து ஒரு புது ஆதார் ஆப்பை செம மாசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய ஆப்பை டெலீட் பண்ணிவிட்டு இந்த புது ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புது ஆப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வெறும் ஓடிபி மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு, அதாவது முகத்தை ஸ்கேன் செய்து வெரிஃபை பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரக்ட் கியூஆர் கோட் ஸ்கேனிங் அப்படின்னு செக்யூரிட்டியை வேறு லெவலுக்கு ஏற்றிட்டாங்க. நம்ம டேட்டாவும் ரொம்ப சேஃபாக இருக்கும். கடைசியாக இன்னொரு போனஸ் தகவலும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் 5 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது கைரேகை, கண் விழித்திரை, புது ஃபோட்டோ மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆதார் சென்டருக்கு போனால் காசு கேட்பாங்க. ஆனால் வரக்கூடிய செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் இதை முற்றிலும் இலவசமாக ஃப்ரீ ஆஃப் கோஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆதாரில் நடந்திருக்க இந்த புது அப்டேட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. உங்கள் பழைய ஆதாரை உடனே ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுங்கள். புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த தகவலை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, உடனே உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் உஷார்படுத்துங்க. இன்னும் இது போல் பல சுவாரஸ்யமான அரசு அறிவிப்புகளையும் பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.